எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, கார்த்திகை மாசத்துல 27 நட்சத்திரத்துக்கான பலன்கள் தான் நம்ம பார்க்க போறோம். கார்த்திகை மாசம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது திருவண்ணாமலை தீபம், கார்த்திகை மாசம் விரதம் இருக்கிறது, ஐயப்பனுக்கு மாலை போடுறது, இப்படி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம வீட்டுல எல்லாம் நிறைஞ்சிருக்கும். இந்த கார்த்திகை மாசம் கிரக நகருக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் பலாபலன்கள் மாறும். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரி பலன்கள் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தொழிலில் எப்பொழுதும் பிரச்சனையை சந்திக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாசம் என்ன மாதிரி நற்பலன் இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புனர்பூச நட்சத்திரம், ஏன்னா இது பாத்தீங்கன்னா ராமர் பிறந்த நட்சத்திரம். ஏன்னா நட்சத்திர அதிபதியை பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஸோ குரு பார்க்க கோடி நன்மை சொல்லுவாங்க. ஸோ புனர்பூச நட்சத்திரக்காரங்க யார் கூட இருக்காங்களோ அது அடுத்தவர்களுக்கு தான் ஒரு பயனை தரும். குறிப்பாக இவங்களுக்கு எந்த ஒரு பயனும் கொடுக்க போகிறதில்லை. ஏன்னா இவங்க எப்போதும் அடுத்தவர்களுக்காக சர்வீஸ் பண்ணுவது, அடுத்தவர்களுக்காக நன்மையை பண்ணிட்டு அது மூலம் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்காது, நன்றி கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மை தான் இவங்க கிட்ட இருக்கு. அதனால என்னன்னாக்கா இதனாலே பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய வேலையில மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை சந்திப்பாங்க. ஏன்னா நண்பர்களை நம்பி வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கு. இல்லை நிறைய பேர் வேலையை இழந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லணும்னா, கணவன் மனைவி உறவுல ஒரு சிறிய பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக என்னன்னாக்கா அவங்களோட குடும்பத்தின் சார்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே இருக்கு. வேலை என்பது இந்த காலகட்டத்தில் அழுத்தமாக இருக்கு. ஸோ இந்த மாத கடைசியில் உங்களுக்கு மீண்டும் வேலை கிடைப்பதற்கான சில சாத்தியக்கூறுகள் இருக்கு. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிறது என்பது உங்க கையில் இருக்கு. ஸோ வேலை என்பது இந்த காலகட்டத்துக்கு நல்லா இல்லை. ஸோ அதனால என்னன்னாக்கா இந்த காலத்தில் நிறைய மருத்துவத்திற்காக செலவு செய்வது, இல்லை தேவையற்ற பிரச்சனைக்காக, இல்லை நண்பர்களோட குடும்பத்திற்காக, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்காக சேர்த்து வச்ச கையிருப்பு செலவாகும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த காலகட்டம் குழந்தையோட படிப்புக்கு, இல்லை படிக்கணுன்றதுக்காக, இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் மருத்துவ விரயங்கள் என்பது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு. கையிருப்பு கண்டிப்பா காலி ஆயிடும். தொழில் அதிபராக ஆற்றல் கொண்ட பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாசம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பூச நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா குறிப்பா என்னன்னாக்கா எப்பொழுதும் இவங்க விட அந்த பிஸ்னஸ் மைண்டு தான் இருக்கும். எல்லாத்தையும் பிஸ்னஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணுவது என்ற நோக்கத்தோடு தான் இவங்க எப்போதும் இருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பிஸ்னஸில் எதிர்பார்த்த அந்த விஷயங்களில் சிறிய ஒரு தடுமாற்றங்கள் இருக்குது. ஏன்னா சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, இவங்களை எதிர்பார்த்த அந்த தொழில் என்பது ஜெட் வேகத்தில் போகும். குறிப்பாக எனக்கு நவம்பர் 23 அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களுடைய விஷயங்கள் தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக ஒரு வெளியூர் வெளிநாடு பயணங்களை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த காலகட்டம் என்னன்னாக்கா திடீர் பயணங்கள் அடிக்கடி ஏற்படும். மேலும் என்னன்னாக்கா நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஸோ நண்பர்கள் மூலயமாக ஏதாவது ஒரு ஆதாயம் என்பது இந்த காலகட்டத்தில் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு. பசுமாட்டு அகத்திக்கீரையை கொடுப்பது இவங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த அந்த அனுபவிக்க வேண்டிய அந்த விஷயங்களை, பாக்கியங்களை பெற்றுத்தரும். ஸோ தொழில் நவம்பர் 23 அப்புறமா ஒரு நன்மையான விஷயங்களை நோக்கி, இல்லை மேன்மையான விஷயங்களை நோக்கி நகர்த்தப்படும். நன்றி, வணக்கம். எதையும் குறித்த நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும்ன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆயில்ய நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் என்னக்கா அந்த சொன்ன டைமுக்கு அந்த வேலையை நடக்கணும், சொன்ன டைமுக்கு அந்த வேலையை முடிக்கணுன்றதுனால அதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டு அதனால மிகுந்த ஒரு மன அழுத்தத்துக்கு உண்டாயிடும். ஏன்னா இவங்க எல்லாமே செஞ்சிருவாங்க. இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எந்த அளவு சுறுசுறுப்பாக இருக்காங்க அவ்வளவும் எதிரில் பார்த்தீங்கன்னா அவங்க நண்பராக இருந்தாலும் சரி, கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி ரொம்ப டிலே பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் என்பது இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா ஒரு சிறிய விஷயத்துக்கே பற்றி உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு இந்த சின்ன பசங்க கோச்சிக்கிற மாதிரி உடனே பேச மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, இல்லை அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ எதையும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே புகையிறதுனால இதுவே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதியா மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஆயில்ய நட்சத்திரம் எப்பொழுதும் மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. அடுத்தவங்க விஷயங்களில் நுழைவதை தவிர்த்துங்க. அடுத்தவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் மூக்க நுழைப்பதை தவிர்த்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில மிகுந்த நன்மைகள் இருக்கும். இந்த கார்த்திகை மாதம்
உங்களோட கிரக பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன குறிப்பாக சிவ வழிபாடு செய்வாங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. மனசுல வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படி இருக்கு. நிறைய பேர் முருக பக்தி, நிறைய பேர் திருச்செந்தூர் போவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். அதே போல என்னக்கா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லக்ஸரியஸ் பொருள் வாங்குவாங்க. வீட்டில் வந்து நிறைய ஒரு அலங்கார பொருள்கள், சில பேர் டிவி, ஃப்ரிட்ஜு, இல்லை இந்த மாதிரி சோஃபா, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்பொழுதும் இவங்களுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு தலைமை பொறுப்பு என்பது தேடி வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த தலைமை பொறுப்பை ஏற்பதுல தான் இவங்களுக்கு ஒரு சிறிய தயக்கம் என்பது இருக்கும். ஸோ ஆயில்ய நட்சத்திரக்காரங்க இந்த காலம் புதிய அரசியல் தொடர்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வரும். குறிப்பா என்னன்னாக்கா மத்திய அரசு சார்ந்த விஷயங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு என்னன்னாக்கா இந்த காவல்துறை, ஈபி இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு நிறைய புதிய நட்பு வட்டம் என்பது இந்த காலகட்டத்தில் வரும்.